Hi everyone, 11th standard computer ku last day night last minute question 50 plus 60 கூட எடுக்க முடியுங்க. நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணீங்கனா. சரியா? 5 மார்க் 12th காவது ஒரு 25 மார்க்ஸ் இருந்தது. உங்களுக்கு அது கூட இருக்காது. பாருங்க பேசிக்கா அந்த ஃபர்ஸ்ட் 5 லெசன் படிச்சீங்கன்னா 2 5 மார்க் கன்ஃபார்ம் எழுதிடலாம். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே நான் ஓவரால் சொல்றேன். இந்த क्वेश्चनாவது ஸ்கிப் பண்ணாம படிச்சிட்டு போங்க. கண்டிப்பா உங்களால முடியும். இதெல்லாம் பேசிக்கான क्वेश्चन ப்ரோகிராம்ஸ் எல்லாம் அவ்வளவு கிடையாது. ஸோ நம்ம சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் தயவுசெய்து ஜாயின் பண்ணுங்கள் அண்டு வாய்க்கொளருது அண்டு லைக் பண்ணிடுங்க. சாப்டர் 1ல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் டயக்ராம் போட்டு பக்காவாக ஓனாக எழுதிருங்க. ஜென்ரேஷன் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் படிச்சிருப்பீங்க. சாப்டர் 2 ஃபண்டமெண்டல் கேட்ஸ். சாப்டர் 2ல் ரெண்டாக பிரியுது, அதில் ரெண்டாவதுல ஃபண்டமெண்டல் கேட்ஸ். சாப்டர் 3ல் கேட்டஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். இங்கே ஃபஸ்ட்டு 4th போட்டிருக்கேன் தமிழ் மீடியத்துக்கு. 4th டைப்ஸ் ஆஃப் ரோம் ப்ரோம் ஈப்ரோம் டபுள் ஈப்ரோம் அந்த பேர் எழுதினாலே ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் அதில் 3 பாயிண்ட்லேருந்து 5 மார்க்கு. சாப்டர் 4 ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், எஸ்ஜிஎஃப், ஃபிஃபோ, ரவுண்ட் ராபின், அதுதானே பேர் எழுதினாலே ஒரு மார்க்கு. சாப்டர் 5 விண்டோஸ் வெர்ஷன், எல்லா விண்டோஸ் விஸ்டா, விண்டோஸ் 98, விண்டோஸ் 99 என்னெல்லாம் ஒரு 5-6 விண்டோஸ் பற்றி எழுதுங்க. 5 டைப். சாப்டர் 7ல் 4th கொஸ்டின் அது ஃபேக்டோரியல் கேட்பாங்க பார்த்துக்கோங்க. சாப்டர் 9ல் பைனரி ஆப்ரேட்டர்ஸ் ஈஸி. எரர்ஸ் டைப்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. சாப்டர் 10ல் 2 புக்கின் இருக்குது. இஃபில்ஸ் அண்ட் சுவிட்சுக்கு வந்து டிஃப்ரென்ஸ், கீ டிஃப்ரென்ஸ் இது வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். 2 டப்பா இருக்குது டேபிளர் காலம். பிரேக் அண்ட் கண்டினியூ. ஸோ இது ரெண்டுமே 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. என்ட்ரி கண்ட்ரோல் லூப், புக் பேக் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான். ஸோ ஒன்றுமே இல்லை பார்த்தீங்களா. அடுத்த சாப்டர் 11ல் கால் பை வேல்யூ மட்டும். சாப்டர் 13ல் 3மே ஈஸி, ஒரு காமன் நேரத்தில் படிச்சிடலாம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அண்ட் ப்ரொசீடியல். அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹூப்ஸ் 5 பாயிண்ட்ஸ். பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஹூப்ஸ் ரொம்ப ஈஸி, இது படித்தா 2 மார்க் எழுதிடலாம். கன்ஸ்ட்ரக்டார் டிஸ்ட்ரக்டார் ஈஸி, 5 பாயிண்ட் படிங்க. சாப்டர் 15ல் ரூல்ஸ் ஃபார் ஆப்பரேட்டிவ் ஓவர்லோடிங் 4 பாயிண்ட் தான் இருக்குது. சாப்டர் 16 டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அந்த ஃப்ளோ சார்ட் போட்டாலே எழுதிடலாம். சாப்டர் 17ல் கம்ப்யூட்டர் கிரைம்ஸ், பிரிசி, சைபர் அட்டாக், இதெல்லாம் ஹெட்டிங் போட்டு கிறுக்கி விட்டாலே மார்க் கொடுத்துருவாங்க. நான் ஓவரால் சொல்கிறேன், இப்போ ஒன்றுமே படிக்கலை, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் இந்த 5 மார்க்ஸ் முடிச்சிடலாம். ஒன்றுமே படித்ததில் இது வரைக்கும் நாளும் அவ்வளோதான் இருக்குது. ரொம்பலாம் இல்லை, ஓகேவா. ஸோ இது படிச்சிங்கன்னா எவ்வளோ 5 மார்க் எழுதுனா 4 எழுதலாம். 5ங்கிறது ஷுவர் கிடையாது, 4 எழுதலாம். 5 எழுதுனா லக்கு தான். இப்போ வாங்க 3 மார்க்குள்ளே போவோம். 3 மார்க் பாருங்கள். சாப்டர் 18ல் லிஸ்ட்டு தமிழ் சர்ச் என்ஜின்ஸ், லிஸ்ட் ஆஃப் தமிழ் சர்ச் என்ஜின்ஸ். என்னெல்லாம் வெப்சைட்டில் சர்ச் பண்ணுவீங்க. விர்ச்சுவல் அகாடமின்னா என்ன, ரொம்ப ஈஸிங்க, 5 நிமிஷம் கூட ஆகாது. சாப்டர் 17 பிரேசினா என்ன, வேராஸ்னா என்ன, கம்ப்யூட்டர் தெஃப்ட்டு, அந்த மாதிரி சாஃப்ட்வேர் வைஸ் அந்த மாதிரிங்க. சாப்டர் 16 1 to 4, சாப்டர் 15 1 to 4. ஸோ அப்போ இந்த பாருங்கள் 1 2 3 4 இந்த 4 சாப்டர் ஒன்றுமே கிடையாது, அரை மணி நேரத்தில் முடிச்சிடலாம். அப்புறம் வாங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்க சாப்டர் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். சாப்டர் 1 நீங்கள் படிச்சிருவீங்க, வாட் இஸ் கம்ப்யூட்டர், அதெல்லாம் படிச்சிருவீங்க. சாப்டர் 2ல் 4வது மட்டும்தான். சாப்டர் 2ல் 2ஆக பிரியுது. சாப்டர் 2ல் 2வது பிரிவில் ஃபஸ்ட் 1 4th 1 5th 1 அதில் டிமார்கன்லாம் கண்டிப்பாக வரும், பார்த்துக்க. சாப்டர் 3ல் 1 4 6 2 ஈஸி. சாப்டர் 4ல் 2 3, சாப்டர் 5ல் 2 5. என்னங்க இருக்குது, ஃபைலை ரீநேம் பண்ணுறது எப்படி, காப்பி அண்ட் மூவ்னா என்ன, இதுதாங்க சாப்டர் 5. ரொம்ப ஈஸி, இது எடுத்து நீங்கள் படித்தா போதுங்க. சாப்டர் 13 1 2 5 3 அதான் இந்த சாப்டர் 13ல் அந்த 5 மார்க்லேயே என்கேப்சுலேஷன் பாலிமார்பிசம் அதிலே இருக்குது, அதிலே 2 மார்க்ஸ் வருது. சாப்டர் 12ல் ஃபஸ்ட்டு செகண்ட் ஈஸி. சாப்டர் 10ல் 1 4th கொஸ்டின். சாப்டர் 9ல் 2ஆக பிரியுது. ஃபஸ்ட் ஹாஃபில் 1 3 4, சாப்டர் 9ல் ஃபஸ்ட் 1. ஸோ மொத்தத்தில் இது படிச்சிடலாமான்னு கேட்டால் ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரத்தில் முடிச்சிடலாம், ஈஸி. ஸோ 5 3 மார்க் எழுத முடியும், நம்ப முடியுது அவங்களால. 5 3 மார்க் எழுத முடியும். ஓகே படிச்சிருங்க நம்புறேன். 3 மார்க் செக்ஷன் தெரியும்ல, செக்ஷன் சின்னு போட்டிருப்பாங்க, அதுதான் லாங் ஆன்சர். செக்ஷன் டி 2 மார்க் செக்ஷன் உங்களுக்கு தெரியும், 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸ் பாருங்கள். நான் பாக்ஸ் பண்ணியிருக்கிறது மட்டும் ரொம்ப முடியல சார், எனக்கு 2 மார்க் பார்த்தாலே அலர்ஜியாக இருக்குது அப்படின்னா நான் பாக்ஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த சாப்டர்ஸ் மட்டும் எல்லாத்தையும் நான் மார்க் பண்ணதெல்லாம் படிச்சு. இப்போ சாப்டர் 2ல் 2ஆக பிரியுது. ஃபஸ்ட்டு சாப்டரில் இதெல்லாம் ரொம்ப ஈஸி. சாப்டர் 3ல் ஒன்றுமே கிடையாது, சாப்டர் 4ல் ஒன்றும் கிடையாது, 5ல் 1 எல்லாமே 5 மார்க்லேயே வந்துடும். சாப்டர் 17 18 இப்போ தான் சொன்னேன், ஓன் கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஸோ இது நீங்கள் படிக்கிறதுக்கு காலையில் எழுந்திரிச்சு படித்தா கூட முடிச்சிடலாம், அந்த மாதிரி. ஸோ இது படித்தா எவ்வளோ எழுதலாம்னா ஒரு 3 அல்லது 4 மேபி 3 கன்ஃபார்ம். ஆனால் 11 13 12 15 16 அது கூட இதையும் சேர்த்து படிச்சினா இதில் ஒரு 10 12 கொஸ்டின் இருக்குமா, சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா 5 எழுதிடலாம். நீ யோசிச்சுக்க. 5 2 மார்க் 5 3 மார்க். ரொம்ப வீக்காக இருந்தால் என்னால் முடியலன்னா இதை மட்டும் பண்ணுங்கள்.
ஓகேவா? பாக்ஸ் மட்டும் இல்லை சார் நான் படிப்பேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா எல்லா நான் சொன்ன சாப்டர்ஸ் எல்லாம் படிச்சிருங்க. 5 2 மார்க் எழுதலாம். இதில் கட்டாயமாக எல்லாருமே படிங்க, ட்ரை பண்ணுங்கள், ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. 5 3 மார்க் எழுதலாம், இதுலேயும் 4 5 மார்க் எழுதலாம். அப்போ கணக்கு போடுங்க, 1 மார்க் புக் பேக்கும் 15க்கு 14 வந்துடும். அப்போ 13 கரெக்டுன்னே வச்சுக்கோங்க. 13னா 5 3 மார்க்கு 15 28, 5 2 மார்க்கு 38, 1 மார்க்கில் 5 மார்க்கில் வந்து ஒரு 20. ஸோ நீங்கள் 58 மார்க் 60 கிட்ட வருது. நான் ஆனாலும் 50 ப்ளஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ கட்டாயமாக இதையாவது ஒழுக்கமாக நாளைக்கு பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு கம்பல்சரி என்ன கேட்பாங்க, கடைசி கொஸ்டின் என்ன கேட்பாங்க 5 மார்க்லாம், அவுட்புட் அண்ட் டீபக் எரர். அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்கள் புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் என்னென்ன சாப்டர்ஸ்ன்னு நான் சொல்லிடுறேன், அதையும் நான் சொல்லிடுறேன், அது சொல்ல மறந்துட்டேன். சாப்டர் 16 சரிங்களா, சாப்டர் 16 உள்ள புக் பேக் அவுட்புட் டீபக் எரர். இந்த கொஸ்டின்ஸ் 5 மார்க்காக இருந்தாலும் சரி 3 மார்க்காக இருந்தாலும் சரி தயவு செய்து பார்த்துருங்க. சாப்டர் 16, சாப்டர் 15, சாப்டர் 14, அதுக்கப்புறம் சாப்டர் 12, அவ்வளோதான். சாப்டர் 12 நல்லா சொல்கிறேன். சாப்டர் 16 15 14 சாப்டர் 12 இதில் இருக்கிற அவுட்புட்டும் 3 மார்க்ஸ் அவுட்புட்டும் டீபக் தி எரரும் 3 மார்க்ஸில் இருந்தாலும் சரி 5 மார்க்ஸ் இருந்தால் அது மட்டும் கண்டிப்பாக வேறு எந்த ப்ரோக்ராம் ஓரியன்ட் கொஸ்டின் வேண்டாம். அவுட்புட்டு டீபக் தி எரர் இதே கொஸ்டின் கம்பல்சரி கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்டு லாஸ்ட் 5 மார்க் அதுதான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ சத்தியமாக எழுதிடலாம். நான் ஒரு கொஸ்டின் பேப்பரோட வரேன், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கன்ஃபார்மாக தைரியமாக நீங்கள் படிக்கலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் பொறுத்தவரைக்கும் ஓனாக எழுதினா போதுங்க, கான்செப்ட் எழுதினா போதுங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.